கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திருச்சி மத்திய சிறையில் வெளிநாட்டு குடிமக்களுக்கான சிறப்பு முகாமில் இருந்தவர்கள் மோதலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. இலங்கை, வங்கதேசம், நைஜீரியா, பல்கேரியா, கானா, உகாண்டா, ருவாண்டா, தெற்கு சூடான் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் இருக்கும் வெளிநாட்டு குடிமக்களுக்கான முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக நைஜீரியா, உகாண்டா, கானா நாட்டு குடியினரான இபுகா பிரான்சிஸ், ஒடியிலே பீட்டர், ஒளியிடே யூசுப், ஜேம்ஸ் உட்பட 11 பேர் கடும் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். தங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர்கள் முகாம் கதவுகள் மீது கற்களை கொண்டு தாக்கியதுடன் அங்கு பணியில் இருந்த காவலர்களை தகாத வார்த்தைகளால் அவமதித்ததாகவும் கூறப்படுகிறது. நிலைமை தீவிரமானதால் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பேசியுள்ளார். இருப்பினும் அவர்கள் ரகளையை நிறுத்த மறுத்ததோடு ஒருவரை ஒருவர் மீண்டும் தாக்கிக் கொண்டனர். இதையடுத்து திருச்சி KK நகர் போலீசார் 11 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்தனர். இன்று காலை அவர்களை மருத்துவ பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அவர்கள் மருத்துவர்களுக்கு எந்தவித ஒத்துழைப்பும் வழங்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. மருத்துவ பரிசோதனை முடிந்த பின் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த 11 பேரையும் திருச்சி சிறப்பு முகாமிலிருந்து சென்னை புழல் சிறைக்கு மாற்ற தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.